இந்த மாதம் தொடக்கத்தில் கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பெரிய படம் அப்படிங்கிறதால ஒரு வாரம் எந்த படமும் வரல. இந்த குறையெல்லாம் போக்குற விதமாக இந்த வாரம் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நந்தன் படமும் ஒன்று. சரவணன் இயக்கத்தில் சசிகுமார், சமுத்திரக்கனி, பாலாஜி சக்திவேல், ஸ்ருதி பெரியசாமி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த நந்தன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரிவ்யூவில் பார்க்கலாம். வணங்காங்குடி அப்படிங்கிற ஊரில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் மேல்தட்டு சாதியை சேர்ந்த பாலாஜி சக்திவேலுடைய குடும்பம் தான் வந்து தலைமுறையாக தலைவர் பதவியில் இருக்காங்க. இதில் பாலாஜி சக்திவேல் வந்து இந்த தலைமுறையை ரெப்ரசென்ட் பண்ணி தலைவராக இருக்காரு. இந்த பதவியை வந்து தங்களுக்கான மரியாதையாகவும் கௌரவமாகவும் பார்க்குறாங்க. தங்களுக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல பாலாஜி சக்திவேல் ரொம்ப தெளிவாகவே இருக்காரு. அதையும் மீறி யாராவது வந்தால் அவங்க கூட டீல் பேசுறது இல்லை அப்படின்னா அவங்கள கொலை பண்ணுறது வரைக்குமே வந்து எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு பதவி மோகம் பிடிச்சவர் சாதி வெறியராகவும் இருக்காரு. இந்த சமயத்துல அந்த ஊரை ரிசர்வ்டா வந்து அறிவிக்கிறாங்க. இதனால பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தான் அந்த பிரசிடென்ட் பதவிக்கு வரணும் அப்படிங்கிற முடிவும் அங்க வருது. அந்த சமயத்துல பதவியை விட்டு கொடுக்க முடியாம தன்னுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய தனக்கு அடிமையா இருக்கக்கூடிய கூழ்பானை அப்படிங்கிற அம்பேத்குமார், அதாவது சசிகுமாரை வந்து பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு பாலாஜி சக்திவேல். தன்னை ஒரு பொம்மையா தான் வந்து வச்சிருக்காங்க, அதாவது அந்த தலைவர் பதவிக்கு தன்னை ஒரு கைப்பாவையா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சசிகுமார் உணர்ற மாதிரி அவருடைய சுயமரியாதையை சீண்டி பார்க்கிற விதமா பல சம்பவங்கள் தொடர்ச்சியா அடுத்தடுத்து நடக்குது. இதனால பாதிக்கப்படக்கூடிய சசிகுமார் என்ன முடிவு எடுக்கிறாரு, இறுதியா என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் நந்தன் படத்துடைய கதை. கருடன் படத்துக்கு அப்புறமா சசிகுமாருக்கு வரக்கூடிய படம் இது. ஸோ கருடன் படத்துடைய கதை சாயல் நந்தன் படத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்நேரமும் வாயில் வெத்தலையை போட்டு மின்னுக்கிட்டே ஒரு தோல் வரைக்கும் வளர்ந்த முடி, அழுக்கு பனியன், ஐயா எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்பக்கூடிய வெள்ளந்தியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூழ்பானை கேரக்டரில் சசிகுமார் வரக்கூடிய ஆரம்ப காட்சிகளில் இந்த கேரக்டரில் கரெக்டாக பொருந்தி போகிறாரு. ஆனால் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய கேரக்டரில் பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னாலும் இந்த கூழ்பானை அப்படிங்கிற கேரக்டரை தாண்டி சசிகுமார் வந்து அங்கங்கே வெளியே தெரியறது அப்படிங்கிறத தவிர்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சாதிய திமிரை வந்து தூக்கி சுமக்கிற ஒரு கேரக்டர் பாலாஜி சக்திவேலுக்கு சசிகுமார் கேரக்டரை காலி பண்ண அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், ஊர் மக்களை வந்து அரவணைச்சு போகிற மாதிரி பண்ணிட்டு அவங்கள அடிமையாக வச்சிருக்கிறது, சொந்தக்காரங்க கிட்டே சாதி திமிர் காட்டுறது, அரசியல் சாணக்கியம் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லும் போது அவர் முகத்தில் தெரியக்கூடிய ஒரு மிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காட்சியிலையுமே அவருடைய கேரக்டர் மேலே பார்க்குறவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை ரொம்பவே அழகாக கேரி பண்ணியிருக்காரு. இந்த கதையில் ஃபீமேல் லீடாக வரக்கூடிய பிக் பாஸ் புகழ் ஸ்ருதி பெரியசாமி கூழ்பானைக்கு மனைவியாக நடிச்சிருக்காங்க. நடிப்பில் ஸ்ருதி பெரியசாமி போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்களில் அவங்களுடைய நடிப்பு வந்து அமைச்சராக இருக்குது. மற்றபடி ஊர் மக்களாக வரக்கூடியவங்க அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நந்தன் படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவங்க அதிகாரத்துக்கு வரும்போது தங்களுடைய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அது அதிகாரத்துக்கு வரத்துக்கு அவங்க எந்த மாதிரியான அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது, அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு என்ன மாதிரியான இடையூறுகள் எல்லாம் வருது அப்படிங்கிற விஷயத்த, அதாவது இந்த ரியாலிட்டியை வந்து திரையில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கக்கூடிய இயக்குனர் சரவணனுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதை வந்து சினிமாவாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியல் விஷயங்களை ஆட் பண்ணாமல் இருந்திருக்கிறது ஒரு பெரிய ஆறுதல். அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்க திடீர்னு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாங்க, இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் வந்து கதையில் கொண்டு வராமல் இருந்ததும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினச்சோம், ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவையாக இருக்குது. நீ அடிமையாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த பதவியையும் அடிமையாக்கிட்ட. ஸோ இந்த மாதிரியான வசனங்கள்லாம் படம் முழுக்கவே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. வசனங்களில் கொடுத்த இந்த கவனத்தை வந்து திரைக்கதையிலையும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யுது. ஏன்னா பல காட்சிகள் வந்து கோர்வையாக இல்லாமல் இருக்குது. சாதியும் அதிகாரமும் வந்து மக்களை எப்படி ஒடுக்குது, அவங்களை எப்படி அச்சுறுத்துது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பல காட்சிகளில் காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த காட்சிகள் வந்து சரியான இம்பாக்டை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இதுக்காக வந்து முந்தைய நாள் நைட் வந்து சசிகுமார் கொடியேற்றுற மாதிரி ஒரு ரிகர்சல் வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சு போகுது சரி அடுத்த நாள் வந்து அவரை கொடியேற்ற விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் வெள்ளையும் சொல்லியுமா வந்து அவர் பயங்கர பில்டப்போட கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்பயே தெரியுது அந்த சேரில் வந்து அவரை உட்கார விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அவங்க அம்மா இறக்கும் போது சுடுகாட்டில் அவங்களுக்கு இடம் தர மாட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு முன்னாடியே கெஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி வந்து ஒரு சீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீனுக்கு இதுதான் அடுத்த ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக ஆடியன்ஸால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கான இம்பாக்டும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே மாரி வந்து படத்துல பல விஷயங்கள், அதாவது குறியீடு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல விஷயங்கள் வந்து வலிந்து திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்துல பார்க்க முடியுது. ஊர் மக்கள் முன்னாடி தன்னை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. தன்னுடைய அம்மா இறந்ததுக்கு சுடுகாட்டுல சரியான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல அவமானங்கள் வந்து சசிகுமார் வந்து பார்க்குறாரு. ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் பெருசா எதிர்த்து போராடாம அமைதியா ஒதுங்கி போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் சசிகுமார் இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் கிளைமேக்ஸ்ல எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வந்து நம்பும்படியாவே இல்ல. ஜிப்ரானுடைய இசையில பாடல்களும் பின்னணி இசையும் ஓகே ரகம் அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் ஓகேவா தான் இருக்கு. ஸோ ஓவராலா நந்தன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய படங்கள்ல பாஸ் மார்க் வாங்க போராடக்கூடிய ஒரு விஷயமா தான் நந்தன் இருக்கு. ஸோ எடுத்துக்கிட்ட கதைக்களம் சரியானதா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது நந்தன்ல வீக்காவே இருக்கு. ஸோ நந்தன் படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.